விஜய் செய்ய போகும் அந்த ஒரு காரியத்தால் அதிர்ச்சியில் உறைந்து போய் கிடைக்கிறது கூட்டணி கட்சிகள். கூட்டணி கட்சிகள்லாம் அப்படியே மலைத்து போய் வியந்து போய் பார்க்கிறார்கள். ஏன்னா நாம நினைச்சதை விட இவர் பயங்கரமான ஆளா இருக்காரு அப்படின்னு ஐயா வைகோ அவர்கள் எல்லாம் அப்படியே மறண்டு போய் இருக்கிறார். ஏன்னா ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விவகாரம் இருக்கு பாருங்க. அதுல இன்றைக்கு தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், குறிப்பாக ஐயா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் நேற்று கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், திமுக ஆட்சியில கரப்ஷன் கலெக்ஷன் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. அதையெல்லாம் சொல்லி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்த திமுகவிற்காகவா, அந்த திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்காகவா நான் தேர்தல் பரப்புரை செய்தேன் என்று அவர் வேதனையில் மனம் புழுங்கி அவர் தாவேகாவை ஆதரிக்கிறேன், இனி தாவேகாவை தான் ஆதரிப்பேன், அரும் 5 ஆண்டுகள் மட்டுமல்ல மீதமுள்ள ஆண்டுகளும் தாவேகாதான் என்றெல்லாம் ஐயா வைகோ அவர்கள் சூளுரைத்த போது விஜய் செய்த அந்த காரியம் இருக்குது இல்ல, விஜய் பண்ண வேலை இருக்குல்ல, அது கூட்டணி கட்சிகளை அப்படியே இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நாம இவர் ஆதரிச்சது சரி அப்படிங்கிற முடிவுக்கு கூட்டணி கட்சிகள், ஆமா இடதுசாரிகள், மதிமுக, காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் எல்லாம் கரெக்ட் தான், இவரை நம்ம ஆதரிச்சதுதான் சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பார்கள். அப்படி ஒரு காரியத்தை விஜய் பண்ணியிருக்கிறார். அது என்ன காரியம், எல்லோரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய அந்த செயல் என்ன, அதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பகுப்பாய்வு செய்ய போகிறோம். விரிவாக வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, ஊழல் ஒழிப்பு, மக்கள் பணத்தை தொடவும் மாட்டேன், தொட்டவர்களை விடவும் மாட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சினிமா மாதிரியே டயலாக் பேசினார். உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்ப அஇஅதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேரப்போற செய்தி உங்களுக்கு தெரியும். அதுல ரொம்ப குறிப்பாக 2 பேர். திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் அஇஅதிமுகவுடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது அவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு வழக்கு நிலுவையில் இருக்கு. அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திரு சி. விஜயபாஸ்கர் யாருன்னு கேட்டீங்கன்னா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அஇஅதிமுக ஆட்சி காலத்துல. இவர் மீது சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கிறது. என்ன வழக்கு தெரியுமா? குட்கா போதை பொருள் வழக்கு. அதாவது தமிழ்நாட்டுல குட்கா, பான் மசாலா போன்ற போதை வஸ்துக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. அந்த தடையை தாண்டி அந்த போதை வஸ்துக்களுக்கு அனுமதி அளித்ததாக திரு சி. விஜயபாஸ்கர் அவர்கள் மீது ஒரு வழக்கு. அந்த வழக்கு சிபிஐ கண்ட்ரோல்ல இருக்குது. அந்த வழக்கினுடைய விவரங்களை நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ய அனுமதித்ததாக எழுந்த ஊழல் வழக்கில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மீது சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. அதாகப்பட்டது 2013 தமிழ்நாட்டில குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற போதை பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. தடை விதிக்கப்பட்ட பிறகும் 2014 முதல் 2016 வரையிலான காலகட்டத்தில் சென்னையில் தடை செய்யப்பட்ட குட்காவை உற்பத்தி செய்யவும் விற்பனை செய்யவும் அனுமதித்ததாக 39.91 கோடி வரை லஞ்சம் பெற்றார் விஜயபாஸ்கர் என்று குற்றச்சாட்டு இருந்துச்சு. இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இப்ப இந்த குட்கா போதை பொருள் பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்து லஞ்சம் பெற்றதாக சிபிஐ வழக்கை எதிர்கொண்டு வரக்கூடிய ஐயா விஜயபாஸ்கர் அவர்களை நாளை தன்னுடைய கட்சியில் இணைத்துக் கொள்ள போகிறார் தூய சக்தி விஜய். என்ன சக்தி? தூய சக்தி. புரியுதா உங்களுக்கு? போதை பொருள் அப்படின்னா விஜய் சும்மா விட மாட்டாருங்க. ஆமா, என்ன பண்ணுவாரு? தன் கட்சியில சேர்த்துக் கொள்வாரு. ஊழல்னா சும்மா விட மாட்டாருங்க. என்ன பண்ணுவாரு? தன் கட்சியில் சேர்த்துக் கொள்வார். இப்ப இந்த கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்று கடந்த திமுக ஆட்சியின் மீது கூட்டணியை விட்டு வெளியில் வந்தவுடன் குற்றம் சாட்டுகின்ற மரியாதைக்குரிய மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி வழக்கை எதிர்கொண்டு வரக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் நாளை தாவேகாவில் இணைய போகிறார். இதை எண்ணி மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும் நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். இடதுசாரி கட்சிகளுடைய மனநிலை என்னவா இருக்கும் நான் யோசிச்சு பாக்குறேன்.
திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவளவன் அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும் நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயுஎம்எல் ஐயா காதர் மைதீனுக்கு தயவு செய்து இந்த தகவல் தெரிஞ்சிடாம பாத்துக்கிடுங்க. எந்த தகவல்? விஜயபாஸ்கர் தாவேகாவில் சேரப்போற தகவல் மட்டும் காதர் மைதீன் ஐயா அவர்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். என்ன நடக்குது நாட்டுல? விஜய் தூய சக்தி. நான் திருப்பி சொல்றேன், இங்கே செந்தில் பாலாஜி சேர்ந்தாரே திமுகவில் அப்படின்னு கேட்பாங்க. நான் அதுதான் சொல்றேன். இதுதான் திமுகவும் அதிமுகவும் தான் மாற்று. திமுகவும் வேண்டாம் அதிமுக வேண்டாம், மாற்று தூய சக்தின்னு சொல்லித்தானே விஜய் வந்தாரு. அந்த தூய சக்தி என்ற பெயரில் தானே அவரை இங்கே சிலர் ஆதரிக்கிறார்கள் இல்லையா? அப்ப அந்த தூய சக்தியுடைய லட்சணம் இன்னைக்கு என்னவா நாரிக்கிட்டு இருக்கு? மக்கள் சிந்திப்பார்களா இல்லையா? நீங்க உங்களுக்கு அந்த அந்த நாள் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டுல சோதனை, ஒன்றிய அரசினுடைய முகமைகள் சோதனை நடத்துகிறார்கள். அப்ப அவர் என்ன பண்றாரு, ஒரு ஃபைலையோ எதிர்த்துக்கு வெளியில வீசினாரு. வெளியில இருக்கவங்க எடுத்துட்டு அதை ஓடினாங்க, பின்னாடியே துரத்துனாங்க ஒன்றிய அரசினுடைய முகமைகள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் பொழுது அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலே ரத்து செய்யப்பட்டது. அதற்கு காரணமாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? பெரும் பணம் புழங்குகிறது, எங்களால கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லி சோதனை நடத்தி ஆர்கே நகர் இடைத்தேர்தலே ரத்தாச்சு. அந்த அளவிற்கு பணம் புழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட அந்த விஜயபாஸ்கர் இன்னைக்கு எங்க சேர்றாரு? தாவேகாவில் சேருகிறார். அறப்போர் இயக்கம் இந்த மாதிரியான செயல்பாடுகளை கண்டிக்கிறது. அவங்க யார் செஞ்சாலும் கண்டிப்பாங்க, இதையும் கண்டிச்சிருக்கிறாங்க. மிக கடுமையாக கண்டிப்பார்களா அது எனக்கு தெரியாது. கண்டிக்கிறாங்க. ஒருவேளை திமுகவா இருந்தா கொஞ்சம் கடுமையா கண்டிப்பாங்க, தாவேகாவா இருந்தா கொஞ்சம் மென்மையா கண்டிப்பாங்களா இருக்கும், யாருக்கு தெரியும்? தெரியல. அண்ணா ஹசாரே மாதிரிதான். அண்ணா ஹசாரே ஊழலை எதிர்ப்பார். ஆனால் ஊழலை எப்பொழுது எதிர்ப்பார்? பாஜக ஆட்சிக்கு வந்தா எதிர்க்க மாட்டார். இப்ப அண்ணா ஹசாரே எங்க இருக்காருன்னு யாருக்கா தெரியும்? அதேதான். நான் அதனாலதான் சொல்றேன், நீங்க யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கட்சிகளை சொல்றேன், நீங்க தாவேகாவோட இருங்க. ஆனா அதற்கு காரணமாக நீங்க கூட்டணி சேரும் போது உடனே அங்க போய் கூட்டணி சேர்ந்ததாலேயே இந்த ஊழல் அது இதுன்னு திமுக அப்படி, தாவேகா தூய சக்தி, இது போன்ற வாதங்களை வச்சீங்கன்னா காமெடியா போயிடுது. மக்களே சிரிக்கிறான் இல்லையா? தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயபாஸ்கர் எதுக்கு சேர்க்கணும்? இந்த கேள்வி எழும். ஒன்று. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நாட்டுல எது பிரச்சனை, என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் தாவேகா என்ன செய்து கொண்டிருக்கிறது? பாஜகவினுடைய ஒரு முகமாக பாஜக காட்டுகின்ற இடங்களில் எல்லாம் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளை அடமானம் வைப்பதற்கு தாவேகா தயாராகிவிட்டது. இன்னைக்கு பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு தங்களுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? இந்த தாவேகா அரசு கன்னியாகுமரி மாவட்டத்துல 6 கிராமங்கள்ல 1144 ஹெக்டேர் பரப்பளவில் அணு கனிம சுரங்கம் அமைப்பதற்கு ஒன்றிய அரசுக்கு அனுமதி அளித்து ஓராண்டுக்கு தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. எந்த தமிழ்நாடு அரசு? தாவேகா அரசு. இதே தாவேகா அரசு எதிர்க்கட்சியாக இருந்தபோது, தட் மீன்ஸ் திமுக ஆட்சியில் இருந்தபோது இந்த அணு கனிம சுரங்கத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே அனுமதி. அப்ப நீங்க என்ன தூய சக்தி? நீங்க என்ன பாஜக எதிர்க்கிற சக்தி? விப்ஜி ராம்ஜி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பல்வேறு திருத்தங்களோடு அது நடைமுறைக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் அது நடைமுறைக்கு வருகிறது. இப்ப தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. திமுக அதை கடுமையாக எதிர்த்தது, போராட்டமே நடத்தியது. அந்த போராட்டம் நடத்திய திமுகவை பாஜகவோடு சமரசம் செய்கிறது திமுக என்று பச்சையா நாக்குசாமல் ஒரு பச்சையான ஒரு பொய் குற்றச்சாட்டை திமுக மீது வைத்த தாவேகா இன்னைக்கு அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சத்தமே இல்லாம வாயை பொத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்குது. யார் எதிர்த்தா? விப்ஜி ராம்ஜி திட்டத்தை இடதுசாரிகள் ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு இந்த தாவேகா அரசுக்கு எதிராக கடும் கண்டனங்களை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். ஊழல், ஊழலற்ற நிர்வாகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளர்
மரியாதைக்குரிய எஸ் பாலாஜி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த அரசின் மீது நேரடியாக ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நடந்த அதிகாரிகள் இடமாற்றத்தில் முறைகேடு, ஊழல் என பிசிக பொருளாளர் எஸ் பாலாஜி பரபரப்பாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஊழலற்ற ஆட்சி நடந்து வருவதாக தாவேகா கூறுவது கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். யாரு? பிசிகாவினுடைய பொருளாளர். திமுக விடுங்க, பிசிக குற்றம் சாட்டுகிறது. பதில் இருக்கா தாவேகாட்ட? கிடையாது. அப்ப உங்க ஆட்சி அமைந்த உடனேயே ஒரே நாள்ல 6 மணி நேரத்துல டெண்டர் அப்ரூவ் ஆகுது புசியானம் துறையில். பதில் இருக்கா யாருக்கையாவது? இல்ல. உங்க ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த உங்க கூட்டணி கட்சியே சொல்லிக்கிறது, விசிகா சொல்லிக்கிறது ஊழல் குற்றச்சாட்டுக்களை. பதில் இருக்கா? இல்ல. உங்க ஆட்சிக்கு வந்தவுடன், நீங்கள் தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம் திரையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஐஎம்எல் இதை கண்டிக்குமா? கண்டிக்காது. தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு? தாவேக ஆட்சி காலத்தில் வந்த தீர்ப்பு, இஸ்லாமியர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலிருந்து இஸ்லாமியர்களாக மாறியவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுகிறது நீதிமன்றத்தால். அதை எதிர்த்து கடுமையாக போர்க்குரல் எழுப்பியிருக்க வேண்டிய விஜய் இது குறித்து வாயாவது திறந்திருப்பாரா? இல்ல. அப்ப நாட்டில் என்ன நடக்குது? சைதாப்பேட்டையில அரசு கட்டிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகள் ஒதுக்கப்படுவதில் சாதிய தீண்டாமைகள் கடைபிடிக்கப்பட்டன. சாதி பார்த்துத்தான் வீடு ஒதுக்க வேண்டும் என்று அங்கே சிலர் அழுத்தம் கொடுத்தார்கள் என்று அதற்கு எதிராக சமூக நீதி சக்திகள் போராடினார்கள். இதை பற்றி தாவேகா ஏதாவது பேசிச்சா? அந்த சாதி பார்த்துத்தான் வீடு கொடுக்க வேண்டும் என்று அங்கே பிரச்சனை செய்ததே தாவேகாவினர் என்று அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். அந்த மக்கள் போராடினார்கள். அப்ப சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தலை விரித்து ஆடுகிறது தாவேகா ஆட்சியில். நேற்று பார்த்தோம், தம்பதியர்களாக காதலர்களாக ஒரு ஆணும் பெண்ணும் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அது ஆணவ படுகொலையாக இருக்கும் என்று சந்தேகம் எழுந்து அது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், சமூக நீதி சக்திகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த ஆணவ படுகொலைகளுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டுமா இல்லையா? திமுக ஆட்சியில் நேரடியாக திமுக ஆட்சி நடப்பதால் தான் ஆணவ படுகொலைகளே நடக்கின்றன என்பது போன்ற துணியில் பேசியவர்கள் எல்லோரும் இப்பொழுது நேரடியாக விஜயை கேள்வி கேட்பார்கள் என்று பார்த்தால் யாரும் கேள்வி கேட்கல. ஆணவ படுகொலைகளை கண்டிக்கிறார்களா? கண்டிக்கிறார்கள். ஆனால் திமுக ஆட்சியில் எப்படி கண்டிச்சீங்க? திமுக ஆட்சி பொறுப்பு ஸ்டாலின் பொறுப்பு என்று கண்டித்தீர்கள். தாவேகா ஆட்சியில் எப்படி கண்டிக்கிறீங்க? ஆணவ படுகொலை கண்டிக்கிறோம், அவ்வளவுதான். தாவேகா ஆட்சி பொறுப்பு இல்லையா? விஜய் பொறுப்பு இல்லையா? திமுக ஆட்சி நடக்கும்போது திமுக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னவர்கள் ஏன் இப்பொழுது தாவேகா பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்ல மறுக்கிறீர்கள்? அப்போ சாதி ஒழிப்பு என்பது அல்லது சமூக நீதி என்பது, ஜனநாயகம் என்பது, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, அதோட அது மட்டும்தானா? அதுதான் அல்டிமேட் ஏமா? அது கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் ஆணவ படுகொலைகளுக்கு அந்த அரசு பொறுப்பேற்க வேண்டாமா? என்ன நியாயம்? அப்ப திமுக ஒருவேளை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்திருந்தால் திமுக ஆட்சி நடந்த ஆணவ படுகொலைகளுக்கு திமுக பொறுப்பேற்றிருக்க வேண்டாம், அப்படியா? என்ன நியாயம்? மனசாட்சியோட பேசும். திமுகவின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படிங்கிற ஒரு காரணத்துல சில ஜனநாயக சக்திகள் திமுகவின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தில் அல்லது திமுகவின் மீது இருக்கக்கூடிய வெறுப்புல தாவேகா ஆட்சியில் நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகளை கூட கண்டும் காணாமலும் அல்லது மென்மையான போக்கில் கண்டிப்பதும் அல்லது அதற்கு முதலமைச்சரோ இந்த அரசோ பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லாமல் தவிர்ப்பதும் சரியா? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஊழல் சக்திகளை ஒரு பக்கம் கட்சிக்குள்ள கொண்டு வராரு. ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்குது பாஜக. இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் தொடர்ந்து அரங்கேற்றப்படுகின்றன. இஸ்லாமியருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக வலுவான குரலை இந்த நிமிடம் வரைக்கும் தாவேகா பதிவு செய்யல. ஆனாலும் தூய சக்தி தாவேகா. பாஜகவை எதிர்த்து விஜய் பேசவே மாட்டாரு. கூட்டணி கட்சிகள் என்ன கோரிக்கை வைத்தார்கள்? நாங்கள் உங்களுக்கு அளித்து வரும் ஆதரவை ஒருபோதும் திரும்ப பெறப்போவதில்லை. நாங்கள் உங்களுக்கான ஆதரவை திரும்ப பெற்று விடுவோம் என்று ஒருவேளை நீங்கள் அஞ்சி அந்த அச்சத்தினால் அஇஅதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி நீங்க உங்க கூட்டணியில சேர்க்காதீங்க, உங்க கட்சியில சேர்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த குரலுக்கு விஜய் மதிப்பளித்திருக்கிறாரா?
கூட்டணி கட்சிகள் வைத்த கோரிக்கைகளுக்கு, குரலுக்கு கொஞ்சமாவது விஜய் மதிப்பளித்திருக்கிறாரா? நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. நான் அதிமுகவிலிருந்து எல்லோரையும் ராஜினாமா செய்ய சொல்லி என் கட்சியில் இணைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறாரே, இது அறம் சார்ந்த அரசியலா? பாஜக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை இப்படி பதவி விலக சொல்லி தங்கள் பக்கம் சேர்த்து கொண்ட போது வானத்திற்கும் பூமிக்கும் கொதித்த காங்கிரஸ் கட்சி இப்பொழுது அதையே தாவேகா செய்கின்ற பொழுது அதில் என்ன தவறு என்று கேட்கிறதே. மக்கள் உங்களை மதிப்பார்களா? காங்கிரஸ இந்த மாதிரியான உங்களுடைய இரட்டை நாக்கு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்தால் அது ஜனநாயக படுகொலை என்று சொல்ல வேண்டியது, அதே அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுல சேர்ந்தா அதுல என்ன தப்புன்னு கேட்க வேண்டியது. காங்கிரசினுடைய நிலைப்பாட்டை மக்கள் ஆதரிப்பார்களா? அப்போ உங்க எல்லோருடைய நிலைப்பாடும் என்னவா இருந்திருக்குன்னா, ஒரு அமைச்சர் பதவி, 2 அமைச்சர் பதவி, ஆட்சியில் அதிகாரத்தில் மங்கு, இது கிடைச்சிட்டா போதும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் ஏம். அப்படித்தான் இருக்கும்னு சொன்னா அது ஐஎம்எலுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டா போதும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான எந்த இந்த நடைபெறக்கூடிய அநீதிகளுக்கும் முதலமைச்சர் பேச வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலையப்படாதீங்கன்னு உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன இருக்கு? முதலமைச்சர் பேசணுமா இல்லையா? திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் ஆவணப்படம் ஏன் திரையிட தடுக்கிறது இந்த அரசு கேட்கணுமா இல்லையா? கேட்டிருப்பீங்களா? இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். இதுல ஐயா நாங்கள் எல்லாம் பெரிதும் மதித்த ஐயா காதர் மைதீன் அவர்கள் இஸ்லாமிய பெண்கள், இளைஞர்கள் தாவேகாவிற்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னார்கள், தாவேகாவோடு நீங்கள் கூட்டணி சேர வேண்டும் என்று சொன்னார்கள், இது இறைவனின் நாட்டம் என்று சொல்கிறார். இதெல்லாம் என்ன மாதிரியான வாதம்? என்ன மாதிரியான வாதம்? யார் அப்படி உங்களிடம் சொன்னது? நீங்கள் கூட்டணியில் இணைந்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் கூட்டணியில் சேருங்க, நீங்க பதவி வாங்கிக்க, அது உங்களுடைய விருப்பம். அதற்காக ஏன் எங்களுடைய இரத்த உறவுகளை நீங்கள் அவர்களை கொண்டு அவருடைய கண்ணியத்தை ஏன் நீங்க குறைக்கிற மாதிரி, அதற்கு இறைவனையும் நீங்கள் துணை கலைக்கிறீர்களே ஐயா, இது நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனுக்கு அடுக்குமா? இது பொருந்துமா? தெரியல. மனசாட்சியோட பேசணும் எல்லாரும். நான் என் மனதில் பட்டதை நான் பேசுறேன். இந்து, கிறிஸ்டின், இஸ்லாம் என்று எல்லா சமூகங்களிலும் இருக்கக்கூடிய 10 பருவத்தினர், ஒரு சில இளைஞர்கள் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்களுடைய பெற்றோர்களை அவர்கள் வலியுறுத்தினார்கள் என்பது உண்மை. ஆனால் உளப்பூர்வமாக ஐயா காதர் மைதீன் சொல்ல வேண்டும், இந்து சமுதாயத்தை விட, கிறிஸ்தவ சமுதாயத்தை விட இஸ்லாமிய சமுதாய மக்கள் பரவலாக அடர்த்தியாக வாழும் பகுதிகளில் தாவேகாவிற்கான வாக்கு சதவிகிதம் மிக மிக குறைவாக பதிவாகி இருக்கிறது. அவர்கள் திமுக அணிக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி அது எதை கடத்துது அப்ப? ஆனா நீங்க என்ன கன்வே பண்றீங்க? இஸ்லாமிய சகோதரிகளும் இஸ்லாமிய இளைஞர்களும் ஏன் உலமாக்கள், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் என்று பலரும் தாவேகாவை ஆதரிக்க சொன்னதாக நீங்கள் ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள். இதெல்லாம் இந்த சூழல்ல இன்னைக்கு தாவேகா தங்களுடைய கூட்டணி கட்சி கூட்டத்தை கூட்டுகிறது. இடதுசாரிகள் அந்த கூட்டணி கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க முடிவு. ஏன் அவர்கள் இடதுசாரிகள் இந்த முடிவு எடுக்கிறார்கள் என்றால், நாங்கள் உங்களை ஆதரித்தது, நான் முன்னாடியே சொல்லிட்டு வரேன், நான் தொடக்கத்திலேருந்தே சொல்றேன், இடதுசாரிகளுடைய ஆதரவோடு இந்த ஆட்சி நீடிப்பது ஒரு விதத்தில் வரவேற்கக்கூடியது. ஏனென்றால் இந்த அரசு ஏதேனும் ஒரு இடத்தில் மாபெரும் தவறை செய்தால், மாபெரும் பிழையை செய்தால் இடதுசாரிகள் அதை சுட்டி காட்டுவார்கள். இல்லை என்றால் தங்கள் ஆதரவை கூட திரும்ப பெறுவார்கள். எனக்கு ஐயா பே சண்முகம் போன்றவர்கள் போன்ற தனிப்பட்ட தோழர்களின் மீது, அவர்களுடைய கருத்துக்களின் மீது எனக்கு சில முரண்கள் உண்டு. அதை நான் நாகரிகமான மொழியில் சுட்டி காட்டுவதற்கான உரிமையும் எனக்கு இந்த ஜனநாயகத்தில் உண்டு என்று நம்புகிறேன். நான் சுட்டி காட்டியிருக்கிறேன், இன்னமும் கூட சுட்டி காட்டுவேன். ஆனால் கட்சியாக இடதுசாரிகள், கட்சியாக அமைப்பாக இடதுசாரிகள், இடதுசாரி தோழர்கள், இடதுசாரி சித்தாந்தம் ஒருபோதும் ஒரு மாபெரும் பிழையை, தவறை இந்த அரசு செய்தால் அதற்கு துணை போகாது என்று நான் இந்த நிமிடமும் உறுதியாக நம்புகிறேன். அதனால்தான் இடதுசாரி அமைப்புகள், தோழமைகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என்ற ஒரு முடிவும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்க நினைவு கூறணும். எனவே மீண்டும் சொல்கிறேன், ஊழல் சக்திகளை தன் கட்சியில் சேர்த்து கொண்டு தூய சக்தி என்று சொல்லக்கூடிய விஜயை குட்கா வழக்கில்
குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு விசாரணை எதிர்கொண்டிருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் போன்றவர்களை தன் கட்சியில் இணைத்துக் கொண்டு போதை ஒழிப்பை பேசக்கூடிய விஜயை, தாவேகாவை, பல்வேறு பாலியல் குற்றங்களை செய்யக்கூடிய அல்லது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகக்கூடியவர்களை அவர்கள் செய்தார்களா இல்லையா என்பது நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். விசாரணை தான் முடிவு செய்யணும். நம்ம யார் மீதும் போய் ஆமான்னு தீர்ப்பளித்ததுக்கு நாம நீதிபதி கிடையாது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியவர்கள் மீது எந்த குறைந்தபட்ச கட்சி ரீதியிலான நடவடிக்கையையோ கூட எடுக்க தயங்குகின்ற விஜயை, பெண்களின் பாதுகாவலர், போதைப் பொருட்களுக்கு எதிரானவர், ஊழலுக்கு எதிரானவர், தூய சக்தி என்று சொன்னால் இனியும் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. தமிழ்நாடு மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை என்பதை சொல்லி, சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக மிக உறுதியான குரலை ஒலிக்க தயங்குகின்ற விஜயை இனியும் சமூக நீதி சிந்தனையாளர் என்று சொல்வதற்கு சொன்னால் அதை கட்சிகள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சாமானிய சமூக நீதி சிந்தனையாளர்கள், ஒடுக்கப்பட்ட சமூக தோழர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை, பாஜகவின் திட்டங்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கு தயாராகிவிட்ட விஜயை இனியும் இஸ்லாமியர்களின் நண்பன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்லாமிய சொந்தங்கள் தயாராக இல்லை என்பதை உறக்க சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.